திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவில். இந்த ஆலயமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்த புகழ்பெற்ற திருக்கோவில். இங்கு திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரரும் பதிகம் பாடியிருக்காங்க. இறைவன் ஐயாரப்பர் என்றும் பஞ்சநதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அன்னை அறமலர் நாயகி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். கங்கை, காவிரி போன்ற 5 நதிகளால் அபிஷேகம் செய்யப்படுவதால் இறைவன் ஐயாரப்பர் என்று அழைக்கப்படுகிறார். சப்தஸ்தான தலங்களில் இது முதலாவது ஊர். இந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்திலிருந்து ஐயாரப்பா என்று நாம் ஒரு முறை சப்தமாக சொன்னால் 5 முறை அது எதிரொலிக்கும் என்பது இந்த தலத்தின் சிறப்பு. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் இங்குதான் முக்தி பெற்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இவருக்கு குரு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறும். நந்திதேவர் 5 கோடி முறை ருத்ர ஜபம் செய்ததால் இங்கிருக்கும் தீர்த்தங்கள் 5 வகையாக பெருகின. அதன் காரணமாக ஐயாறு என்றும் அதனுடன் திரு சேர்க்கப்பட்டு திருவையாறு என்றும் அழைக்கின்றனர். வரலாறு என்னன்னா, நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் சிவபெருமானின் கைலாய மலையை காண யாத்திரையாக புறப்பட்டார். வயது முதிர்வு காரணத்தினாலும் கடினமான பாதையாக இருப்பதாலும் அவரால் மேலே செல்ல முடியவில்லை. அப்போது இறைவன் அவர் மீது அன்பு கொண்டு அவருடைய கருணையான பார்வையால் அவர் முன் காட்சி தந்து அவரை ஒரு குளத்தில் மூழ்கி எழச் செய்தார். அவர் மூழ்கியது ஒரு குளத்தில், ஆனால் அவர் கரையேறியது திருவையாறு கோவில் முன்பு இருக்கும் குளத்தில். அங்கு சிவபெருமான் அவருக்கு தன் கைலாய காட்சியை காட்டி அருள் செய்தார் என்பது இந்த தலத்தின் சிறப்பு. அதன் காரணமாகத்தான் இந்த இடம் தென் கைலாயம் என்று பெயர் பெற்றது. இந்த கோவிலை சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் மற்றும் நாயன்மார்கள் திருப்பணி செய்து சிறப்பித்தனர். இந்த ஆலயத்தின் நுழைவாயிலில் ஆட்கொண்டான் அல்லது காலசம்ஹாரமூர்த்தி சன்னதி இருக்கு. யம பயம் தீர்க்கும் திருத்தலமாக இந்த திருத்தலம் சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட ஹோமகுண்டம் இன்றும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரை மாதம், நந்திதேவருக்கு திருமணத்தை கொண்டாடி மிகவும் சிறப்பிக்கின்றனர். திருவையாறை சுற்றியுள்ள 7 ஊர் மூர்த்திகளும் பல்லக்கில் புறப்பட்டு இங்கு வந்து சங்கமித்து பூச்சொரிதல் விழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெறும். இதற்கு சப்தஸ்தான விழா என்று சொல்கின்றனர்.